இருக்குல்ல, குர்பானி நமக்கு வாங்குறோம், ஒரு மாடை இருக்கிறோன்னு வைங்க, அல்லது ஒரு ஆடை இருக்கிறோம், நமக்குடைய பங்கு அதில் வந்துடும். முழுசாக ஒரு தரத்தா நம்ம முழுசாக வந்துடும். அல்லது ஒரு பங்கு சேர்ந்தோம்னா ஒரு பங்கு அதில் கொடுப்பாங்க, 7ல் ஒரு பங்கு கொடுப்பாங்க. இதில் நாம் எப்படி பிரிக்கணும் என்பதில் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை 3 பங்காக பிரிப்பாங்க. ஒரு 15 கிலோ கறி வருதுன்னு வைங்களேன், 5 கிலோ 5 கிலோ 5 கிலோன்னு 3ஆக பிரிச்சுட்டு 5 கிலோ சொந்தக்காரங்களுக்கு, 5 கிலோ நமக்கு, 5 கிலோ ஏழைக்கு என்ற மாதிரி பிரிக்கக்கூடிய நடைமுறை மக்கள்கிட்ட இருக்கு. இந்த குர்பானி பங்குல 3ஆக பிரிப்பாங்க. ஒரு பங்கு நமக்கும், இன்னொரு பங்கு ஏழைக்கும், இன்னொரு பங்கு உறவினருக்கும். இப்படி பிரித்து கொடுக்கக்கூடிய வழிமுறை இருக்குது. பிற மத சகோதரர்களுக்கு இப்போ இஸ்லாத்தை ஏற்றுட்டு வந்துட்டாருன்னா எல்லாமே நான் முஸ்லீமாக இருப்பாங்கல்ல அவங்க சொந்தக்காரங்க, அவங்களை எப்படி தர்றதுன்னு பிரச்சனை வருமேன்னு கேட்குறாரு. 2 விஷயம் இருக்குது இதில், 2மே நான் சொல்லிடுறேன். ஒன்று என்னென்னா, 3 பங்காக பிரிக்கிறதுக்கு முதல்ல ஆதாரம் இல்லை. குர்பானியை 3 பங்காக பிரிக்கிறதுக்கு எதுக்கு ஆதாரம் இல்லை? குர்ஆனில் ஹதீஸில் ஆதாரம் கிடையாது. ஒரு பங்கு உங்களுக்கு வச்சுக்கிடுங்க, இன்னொரு பங்கு உறவினர் கொடுங்க, இன்னொரு பங்கு ஏழைகளுக்கு கொடுங்க என்றெல்லாம் குர்ஆனில் பங்கு சொல்லப்படவில்லை, ஹதீஸிலும் சொல்லப்படவே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன் என்றால், பொதுவாக அல்லாஹ் சொல்கிறான், ஹஜ்ஜில் 22ஆம் சூராவில் சொல்கிறான், குலு மின்ஹா, அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், அத்தைமுல் பாயிசல் ஃபக்கீர், இல்லாத ஏழைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறான். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். இதுதான் குர்பானியுடைய இறைச்சி பங்கீடு சம்பந்தமாக உள்ள அடிப்படை ஆதாரம். நீங்களும் அதிலிருந்து உண்ணலாம், பிறருக்கு கஷ்டப்படக்கூடிய ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டதுனால இதில் பங்கு போடுறதுனுடைய ஆதாரமே எதுவுமே கிடையாது. நீங்கள் 80 வச்சுக்கிட்டு 20 கொடுக்கலாம், 70 வச்சுக்கிட்டு 30 கொடுக்கலாம், 60 வச்சுக்கிட்டு 40 கொடுக்கலாம், 10 வச்சுக்கிட்டு 90 கூட கொடுக்கலாம். உங்கள் விருப்பம் தான் அது. சரியா? குர்பானியினுடைய நோக்கம் அதிகமாக ஏழைகளும் இல்லாதவங்களும் சாப்பிடணுன்றதுனால அதிலே கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும் என்ற அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ளணும். சொந்தக்காரங்களுக்கு தாராளமாக அதில் கொடுத்து கொள்ளலாம். இன்னென்ன பங்குன்னு பிரிக்கிறதுக்கு என்ன இல்லை, குர்ஆன்ல ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை. தாராளமாக நம்ம அப்படிதான் பிரிக்கிறதுக்கு ஒரு மனசு இருந்தாலும் பிரிச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இதுதான் சுன்னத்துன்னு நம்ம நம்புறோம்ல, அதுதான் தவறு நான் சொல்கிறேன். ஒருத்தர் நம்புறார், ஒருத்தர் செயல்படுத்த விரும்புகிறார். நான் 3 பங்காக பிரிக்கிறேன், ஒன்று சொந்தக்காரங்களுக்கு போட்டுமே, ஒன்று எனக்கு வரட்டுமே, ஒன்று ஏழைகளுக்கு போட்டுன்னு அவர் விரும்புகிறாருன்னு வைங்க, தடை இல்லை, தப்பு இல்லை. ஆனால் இதுதான் சுன்னத்துன்னு சொல்லக்கூடியதுனால தான் பிரச்சனை வருது. சுன்னத்துன்னா எங்கே ஆதாரம் காட்டணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் ஆதாரம் காட்டணுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஆதாரம் இல்லை. அப்படி ஒருத்தர் விரும்பினால் அப்படி செய்யலாம், அல்லது அதுக்கு வேறு மாதிரி ஒருத்தர் விரும்பினார் என்றால் அதையும் செய்து கொள்ளலாம் என்பதுதான் பங்கீடு சம்பந்தமான உள்ள விஷயம்.